8/9/2024 டியர் லாட்ரியோடைய ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? 1 மணி, 6 மணி, 8 மணி. சரிங்களா? 3 ஷோக்கும் சேர்த்து நம்ம எடுக்க போகிறோம். நேற்று நம்ம எப்படி கொடுத்தோம், எப்படி வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். பாருங்கள், நேற்று 7/9/2024 டியர் 1 மணி 6 மணி ஆல் போர்டு நம்ம என்ன கொடுத்தோம், 4 0 2ன்னு கொடுத்துருந்தோம். சரிங்களா? இதுக்கு கீழே 4க்கு பவர் 9, 0க்கு பவர் 5, 2க்கு பவர் 7. இது பேட்டர்ன் பிரகாரம் வர்றது. சரிங்களா? அதில் வந்துட்டு நம்ம எப்படி வந்திருக்கு என்னங்கிறத பார்க்கலாம். அதேமாதிரி நேற்று நான் தனியாக ஒரு 2 நம்பர் கொடுத்தேன். இது இல்லாமல் நான் 2 நம்பர்னு சொல்லிவிட்டு 8 3ன்னு கொடுத்துருந்தேன். பாருங்கள், இந்த 9 4 ஒரு வேளை சப்போஸ் உள்ளே வரலன்னா இந்த 8 3ங்கிற நம்பர் உள்ளே வரணும். அதனால தான் நான் 9 4 பேட்டர்ன் பிரகாரம் அதில் வந்துச்சு கொடுத்தேன். 8 3 லாஸ்ட்டாக சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? 2 3 நம்பர் அதே மாதிரி பாருங்கள், 3 8 1 மணிக்கு நம்மளுக்கு ஒரு அருமையான வின்னிங்கை தந்துருக்குது. சரிங்களா? கொடுத்தது வீண் போகலை. சொல்லி கொடுத்தேன். சப்போஸ் 2 நம்பர் தர்றேன், அப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா டெய்லி ஏதாவது கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு அது சக்ஸஸாக இதில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி கேரளாவுக்கும் இது வந்திருக்கு இந்த நம்பர். சரிங்களா? 8 3ங்கிற நம்பர் கேரளாவுக்கும் வந்திருக்குது, இதுக்கும் வந்திருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 2 7 தான் நேற்று கான்ஃபிடென்ஸாக இருந்தது எனக்கு. 2 7 0ங்கிற நம்பர் 0 2 70 இதெல்லாம் கொடுத்துருந்தேன். ஆக மொத்தம் நம்மளுக்கு ஒரு 3 செட்டு அதில் அருமையான வின்னிங் வந்திருக்கு. சரிங்களா? 75ங்கிறதும் வந்திருக்கு நம்மளுக்கு. பாருங்கள், 75ங்கிற நம்பரும் நம்மளுக்கு வந்திருக்குது. சரிங்களா? 75 நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸாக வந்திருக்குது. 75 கொடுத்தது அப்படியே வந்திருக்குது. 0 இது மட்டும் ரொட்டேட் பண்ணி வந்திருக்கு, அவ்வளோதான். 70 70ஆகவே வந்திருக்குது. அதேமாதிரி 2 7 2. சரிங்களா? 7 2 2 7 ஆனால் ரொட்டேட் பண்ணி போடணும். அதுதான் நம்மளுக்கு இது. பவரில் அடிக்கும்போது பவரில் அடிக்கலாம். 9 4 லாஸ்ட்டாக அடிச்சிருக்கணும். அவங்க 9 4ங்கிற நம்பர் தான் வந்திருக்கணும். ஆனால் 9 4 வரல. சரிங்களா? ஒருவேளை நாளைக்கு வந்தாலும் வரலாம், வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்ட்டு. ஆக மொத்தம் கொடுத்தது மீன் போல் 2 டிஜிட்டில் பார்த்தா 4 பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. அதேமாதிரி இங்கே ஃபுல் வின்னிங்கும் வந்திருக்கு நமக்கு 7 to 5. சரிங்களா? 7 ஆனால் நம்ம பாக்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி 7 to 5 வந்திருக்கு. அதேமாதிரி 70ங்கிறது பாருங்கள் 2 இடத்துல பாஸ் ஆகிருக்கும். பாஸ். சரிங்களா? பாக்ஸில் 2 இடத்துல வின்னிங் வந்திருக்கும். சரிங்களா? அதேமாதிரி எனக்கு சில நேரம் வர நம்பரை மாற்றி வச்சு கொடுத்து பார்ப்பேன். சரிங்களா? நாளைக்கு 8ஆம் தேதி. சரிங்களா? ஆல் போர்டு நம்பர் எடுக்கிறோம், பார்ப்போம். 8610575149. இது கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடுறது. சரிங்களா? நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் நம்ம ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லிடணும், எப்படியும் வாரத்தில் ஒரு 2 நாளாவது நம்ம ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுப்போம். பாருங்கள், 7ஆம் தேதி நமக்கு 7ஆம் தேதி ஒரு ஃபுல் வின்னிங் பாக்ஸ் வின்னிங் கொடுத்துருக்குறேன். 725ங்கிறது வந்திருக்குது. சரிங்களா? பாக்ஸ் வின்னிங் பாக்ஸில் போட்டால் தான் நம்மளுக்கு அது வின்னிங் வரும். அது கரெக்டாக நான் கொடுத்துருக்குறேன். எப்படியாவது ஒரு சோலியாவது வின்னிங் வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி 6ஆம் தேதி பாருங்கள், 6ஆம் தேதி நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் வின்னிங் வந்திருக்கு 609. சரிங்களா? 609 பாக்ஸ் வின்னிங் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஆக மொத்தத்தில் வாரத்தில் 2 வின்னிங் கண்டிப்பாக கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி வாரத்தில் நம்ம 2 நாளில் நம்ம 2 வின்னிங் கொடுத்துட்டோம். சரிங்களா? இன்னும் நமக்கு வரணும். டெய்லி ஒரு வின்னிங் ஃபுல் வின்னிங் வந்தால் கூட நல்லது தான். நம்ம சேனலை பார்க்க நண்பர்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், விளையாடுறவங்களுக்கு. சரிங்களா? பார்க்குறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி நான் கொடுத்து பார்க்குறேன். நீங்களும் இதில் ஒரு அருமையான கெஸ்டிங் எடுத்து வைங்க. நாளைக்கு அவங்க 8 3 அடிச்சிட்டாங்க, 7 2 அடிச்சிட்டாங்க. 4 9 அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதையும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி ஒன்று கொடுத்துருவேன்னு சொல்லி அதை நீங்கள் ஜாயின் பண்ணி எதுலனாலும் வச்சு ஒரு 2D உருவாக்கலாம். சரிங்களா? நாளைக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் 8. சரிங்களா? ஏன்னா நேற்று 8 3 கொடுத்தீங்க, இன்றைக்கி 8 மட்டும் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், ஏன்னா ஒரு நாள் தான் அந்த நம்பர் அப்படி ஒர்க் அவுட் ஆகும். மறுநாள் அந்த 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஏதாவது ஒன்று இதில் இருக்க நம்பரோடு ஜாயின் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு கெஸ்ஸிங்கு நிறைய நம்பரை கொடுத்துட முடியாது. ஒரு அளவுக்கு தான் சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லி கொடுக்க முடியும். அதை தான் நம்ம கெஸ்ஸிங்னு சொல்கிறோம். சரிங்களா? அதுக்கு தான் இந்த 8 வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும், உங்களுக்கு லக்கு என்னுடைய அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும். சரிங்களா? இதுதான் பார்த்துக்கோங்க. ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் 46 26 42 91 71 97 69 94 92. சரிங்களா? இதில் கொடுக்குற நம்பர் வச்சு நான் கொடுக்குறேன், பேட்டர்ன் பிரகாரம் வந்த நம்பரை. சரிங்களா? இது இல்லாமல் நம்ம வந்துட்டு 3 ஷோங்கிறதுனால கொஞ்சம் நண்பர்கள் அதிகமாக எடுக்க வேண்டியது வரும். ஆனால் சுருக்கமாக ஒரே ஷோக்கு நம்ம ஒரே கெஸ்ஸிங்கில் ஒரே வீடியோவில் கொடுக்கணுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அதையும் நம்ம தாண்டி நம்ம கொடுக்குறோம். சில வெற்றிங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? என்னையால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி நான் கொடுக்குறேன். அதைத்தான் நான் சொல்கிறேன். நாளைக்கு இது துணை நம்பர்னு சொல்லிவிட்டு நாளைக்கு இது கூட வர வேண்டிய நம்பர் 1 இதுதான். சரிங்களா? அது எப்படி வரும் என்னங்கிறத
நீங்கள் வைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. டூ டிஜிட்டலில் நம்ம 9 செட்டு கொடுத்துருக்கோம். ஆனால் ரொட்டேட் பண்ணி வைங்க கண்டிப்பாக, சரிங்களா? எது எடுத்தாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஏபிபிசி ஏசி ஆல் போர்டுக்கு ரொட்டேட் பண்ணி வைங்க. 46 64 26 62 அந்த மாதிரி, சரிங்களா? 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 462 917 962 941 892 862 சொன்னல துணை நம்பர்னு ஒன்று உள்ளே கொண்டு வந்திருக்கிறேன்ட்டு, அதுதான் நான் வச்சுருக்கிறேன். நாளைக்கு இது கூட சேர்ந்து அடிக்கலாம், இல்லைன்னா 8 கூட சேர்த்து அடிக்கலாம். அந்த மாதிரியும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. நான் கொடுத்துருக்கேன், எனக்கும் அதிகமாக வர்ற நம்பரில் கொடுத்துருக்குறேன். பார்க்கலாம் இப்படி வருதுன்ட்டு சொல்லி. சரியா பாருங்கள். ஆனால் பாக்ஸ் தான் எல்லாமே, சரிங்களா? எப்போவுமே பாக்ஸ் நம்பர் தான். நாளைக்கு இன்னும் நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். அதே மாதிரி புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பரில் ஹாய் மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணலாம். டியர் மற்றும் கேரளா புக்கிங் ஒன்லி, சரிங்களா? கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோலே பாருங்கள், சரிங்களா? ஒரு நல்ல கெஸ்ஸிங்கை தான் கொடுப்போம். நம்ம சில நாட்கள் மிஸ் ஆக தான் செய்யும் எல்லாமே, சரிங்களா? அதுக்காண்டி 1-2 நாள்கள் வரலையேன்னு சொல்லிவிட்டு இது பண்ணக்கூடாது. திரும்பி உங்களை பார்க்குற உங்களை விட கொடுக்குற எங்களுக்கு தான் அதிகமான இது இருக்கும். ஏன்னா நம்ம போடுற வீடியோ ஒன்றும் இல்லாமல் போச்சேங்கிற எண்ணங்கள் வரும்போது நமக்கு இன்னும் ஆழமாக சிந்திச்சு நாமளே எடுத்து போட்டுருவோம், சரிங்களா? அதுக்காண்டி வரும்போது சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. வரலனாலும் என்னை திட்டாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நானும் பார்த்து திரும்பவும் எடுத்து தருவேன், சரிங்களா? இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். பிடிச்சிருந்தவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க விட்டுருங்க, சரிங்களா? நாளைக்கு இன்னும் மற்ற ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.